நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் இப்போ வந்து சாம்பார்லாம் வைக்கிறதே இல்லை, ரெடியாக சாம்பார் பொடி இருக்குது, ரசப்பொடி இருக்குது, அதை வாங்கிட்டு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குது சாம்பார், என்ன தான் அரைச்சாலும் வீட்டில் உட்காந்து அரைச்சாலும் இது வரமாட்டேங்குது அப்படின்னு. என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலான வீடுகளில் சாம்பார் கொஞ்சம் மிஞ்சிரும். அந்த மிஞ்சிற சாம்பாரை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க. மறுநாள் காலையில் முதல்ல சாப்பிட உட்கார்றவனுக்கு அதுதான் வரும். அவனுக்கு அந்த சாம்பார் எடுத்து நேரம் ஆயிடுச்சு, அதை எடுத்துக்கோ. அது வந்த உடனே ஒன்று மைக்ரோ ஓவனில் உள்ளே போய் கொதிக்க வச்சு வரும், இல்லைன்னா அடுப்பில் நேராக கொதிக்க வச்சு வரும். அங்கே சாம்பார் மட்டும் கொதிக்காது நண்பர்களே. நம்ம கடையில் ஒரு வேளை பொடி வாங்கி வச்சுருந்தோம்னா அதில் சோடியம் பென்சோவேட்டுன்னு ஒரு பொருளை சேர்ப்பாங்க. அந்த சோடியம் பென்சோவேட்டை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கும்போது அது லேசாக ஆவியாக பென்சீன் வரும். அந்த ஆவியாக வர்ற பென்சீன் நமக்குள்ளே போச்சுன்னா நாம் ஆவியாக போயிடுவோம் சீக்கிரமாக. ஆனால் இதை வந்து நம்ம பெருசாக யோசிக்கலாம், அதெல்லாம் என்ன பார்ட்ஸ் பர் மில்லியன், பார்ட்ஸ் பர் ட்ரில்லியன் டூன்னு வந்து நமக்கு வந்துருமா அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி மிக குறைந்த அளவில் இருக்கும்போதும் நோயை உண்டாக்குங்கிறான். இந்த சுகர் ஃப்ரீ நிறைய வந்துச்சு. சாக்லேட் இப்போ இனிப்பு மேலே எல்லாருக்கும் பயம் வந்ததுனால எல்லாரும் வந்து சுகர் ஃப்ரீ வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த சுகர் ஃப்ரீ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்த வரும்போது என்ன நடந்தது, காஃபி டீயில் மட்டும் போட்டுக்கோ, குழந்தைங்க கையில் கொடுத்துடாத அப்படிலாம் சொல்லி தான் விளம்பரம் வந்துச்சு. அதுக்கு பின்னாடியே காஷன்னு போட்டிருப்பான், சில்ட்ரன் யூஸ் பண்ணக்கூடாது, 12 வயசுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, காஃபி டீயை தவிர வேறு எதையும் போடாத அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ என்ன செய்யறான், தீபாவளிக்கு அட்வர்டைஸ் பண்ணுறான், நீ குலோப் ஜாமுன் கிண்டிக்க, கேசரி பண்ணு, பாயாசம் ஊத்து, இப்படி எல்லாம் போடுறான். அந்த பொருளை பற்றி ஒரு பெரிய ஆய்வு நடந்து இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு. சுக்ருலோஸ் என்ன மாதிரி பண்ணுது, அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் என்ன மாதிரி பண்ணுதுன்னா அவன் சொல்கிறான், இதை நீ வந்து 200 டிகிரியில் இதை கொதிக்கும் போது அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வந்து டயாக்சின், நம்ம படிக்கிறோம் இல்லையா, டயாக்சின் எங்க பிளாஸ்டிக்ல இருந்து வரக்கூடிய அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்பவுண்ட் அதுலேருந்து வருது. அதுவும் எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சு பண்ணேன்னா அவர் நமக்கே எழுதியிருப்பான் போல இருக்கு. எவர் சில்வர் பாத்திரத்தில் நீ கொதிக்க வச்சு குடிச்சேன்னா அது மிகப்பெரிய அளவில் உடலில் அப்சார்ப் ஆகுங்கிறான். இந்த செய்தியை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம தினசரிகளில் வராது, சாதாரண பத்திரிகைகளில் வராது, பெரிய விளம்பரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இதை சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இனிப்பு நம்ம வந்து காஃபிலையும் டீலையும் கேசரிலையும் பாயாசத்துலையும் போட்டு கொடுத்தா, கேசரியும் பாயாசமும் அதுக்குள்ளே இருக்க ஹீட் அதுக்கு கிண்டும் போது நிச்சயமாக 200 டிகிரிக்கு மேலே வரும். அதில் வந்து அதை போய் அந்த இனிப்பை போட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு சக்கரை வியாதி, அவருக்கு நான் வந்து இது மாதிரி சுகர் ஃப்ரீ போட்டு பாயாசம் கொடுக்கேன்னா 10 வருஷத்தில் போகிறவர் 5 வருஷத்தில் போயிடுவார். யோசிக்க முடியாத அளவுக்கு இதில் வந்து இந்த ரசாயனங்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்.